ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை எப்படி ஈஸியாக இங்கிலீஷில் பேசலான்னு இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும். நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ. ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ. நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும். நெக்ஸ்ட் ஒன், மணி என்ன. இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, வாட் டைம் இஸ் இட். வாட் டைம் இஸ் இட். மணி என்ன. நெக்ஸ்ட் ஒன், நேரத்தை சொல்ல முடியுமா. நேரத்தை சொல்ல முடியுமா. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, கேன் யூ டெல் மீ த டைம். கேன் யூ டெல் மீ த டைம். நேரத்தை சொல்ல முடியுமா. நெக்ஸ்ட் ஒன், நான் எப்படி அங்கு செல்வது. நான் எப்படி அங்கு செல்வது. இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஹவு டு ஐ கெட் தேர். ஹவு டு ஐ கெட் தேர். நான் எப்படி அங்கு செல்வது. நெக்ஸ்ட் ஒன், நான் எப்படி அங்கு செல்ல முடியும். நான் எப்படி அங்கு செல்ல முடியும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, ஹவு கேன் ஐ ரீச் தேர். ஹவு கேன் ஐ ரீச் தேர். நான் எப்படி அங்கு செல்ல முடியும். நெக்ஸ்ட் ஒன், வழி சொல்ல முடியுமா. வழி சொல்ல முடியுமா. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, கேன் யூ டெல் மீ த வே. கேன் யூ டெல் மீ த வே. வழி சொல்ல முடியுமா. நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை எப்படி அழைக்க வேண்டும். நான் உன்னை எப்படி அழைக்க வேண்டும். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஹவு ஷுட் ஐ கால் யூ. ஹவு ஷுட் ஐ கால் யூ. நான் உன்னை எப்படி அழைக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், அதை மீண்டும் செய்ய முடியுமா. அதை மீண்டும் செய்ய முடியுமா. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, கேன் யூ ரிப்பீட் தட். கேன் யூ ரிப்பீட் தட். அதை மீண்டும் செய்ய முடியுமா. நெக்ஸ்ட் ஒன், அதை மீண்டும் சொல்ல முடியுமா. அதை மீண்டும் சொல்ல முடியுமா. இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, கேன் யூ சே தட் அகைன். கேன் யூ சே தட் அகைன். அதை மீண்டும் சொல்ல முடியுமா. நெக்ஸ்ட் ஒன், என்ன சொன்னீர்கள். என்ன சொன்னீர்கள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, வாட் டிட் யூ சே. வாட் டிட் யூ சே. என்ன சொன்னீர்கள். நெக்ஸ்ட் ஒன், இது எனக்கு மிகவும் பிடித்தது. இது எனக்கு மிகவும் பிடித்தது. நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, திஸ் இஸ் மை ஃபேவரேட். திஸ் இஸ் மை ஃபேவரேட். இது எனக்கு மிகவும் பிடித்தது. நெக்ஸ்ட் ஒன், நான் இதை விரும்புகிறேன். நான் இதை விரும்புகிறேன். இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஐ லவ் திஸ். ஐ லவ் திஸ். நான் இதை விரும்புகிறேன். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ லைக் இட் வெரி மச். ஐ லைக் இட் வெரி மச். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நெக்ஸ்ட் ஒன், நான் இன்று பிஸியாக இருக்கிறேன். நான் இன்று பிஸியாக இருக்கிறேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஆம் பிஸி டுடே. ஐ ஆம் பிஸி டுடே. நான் இன்று பிஸியாக இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், உங்கள் பள்ளியை விரும்புகிறீர்களா. நம்ம குழந்தைங்கள்ட்டலாம் நம்ம கேட்போம்ல, உன்னோட ஸ்கூல் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, டு யூ லைக் யுவர் ஸ்கூல். டு யூ லைக் யுவர் ஸ்கூல். உங்கள் பள்ளியை விரும்புகிறீர்களா. ஆம், எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆம், எனக்கு மிகவும் பிடிக்கும். சில குழந்தைங்க கிட்ட கேட்டால், ஆமாம் என்னோடய ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, எஸ் ஐ லைக் இட் அ லாட். எஸ் ஐ லைக் இட் அ லாட். ஆம், எனக்கு மிகவும் பிடிக்கும். நெக்ஸ்ட் ஒன், உங்கள் வகுப்பாசிரியர் யார். உங்கள் வகுப்பாசிரியர் யார். இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஹூ இஸ் யுவர் கிளாஸ் டீச்சர். ஹூ இஸ் யுவர் கிளாஸ் டீச்சர். உங்கள் வகுப்பு ஆசிரியர் யார். நெக்ஸ்ட் ஒன், எனது ஆசிரியரின் பெயர் ராஜ். எனது ஆசிரியரின் பெயர் ராஜ். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, மை டீச்சர்ஸ் நேம் இஸ் மிஸ்டர் ராஜ். மை டீச்சர்ஸ் நேம் இஸ் மிஸ்டர் ராஜ். எனது ஆசிரியரின் பெயர் திரு ராஜ். நெக்ஸ்ட் ஒன்,
உங்களுக்கு எத்தனை முறை வகுப்பு உள்ளது? உங்களுக்கு எத்தனை முறை வகுப்பு உள்ளது? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, How often do you have class? How often do you have class? உங்களுக்கு எத்தனை முறை வகுப்பு உள்ளது? நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தினமும் வகுப்பு இருக்கிறது. எனக்கு தினமும் வகுப்பு இருக்கிறது. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, I have class every day. I have class every day. எனக்கு தினமும் வகுப்பு இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், எத்தனை மணிக்கு வகுப்புக்கு செல்கிறீர்கள்? எத்தனை மணிக்கு வகுப்புக்கு செல்கிறீர்கள்? இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, What time do you go to class? What time do you go to class? எத்தனை மணிக்கு வகுப்புக்கு செல்கிறீர்கள்? நெக்ஸ்ட் ஒன், நான் காலை 9 மணிக்கு செல்கிறேன். நான் காலை 9 மணிக்கு செல்கிறேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, I go at 9 a.m. I go at 9 a.m. நான் காலை 9 மணிக்கு செல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு வீட்டு பாடம் உள்ளதா? உங்களுக்கு வீட்டு பாடம் உள்ளதா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, Do you have homework? Do you have homework? உங்களுக்கு வீட்டு பாடம் உள்ளதா? நெக்ஸ்ட் ஒன், ஆம் தினமும் இருக்கிறது. ஆம் தினமும் இருக்கிறது. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, Yes, I have every day. Yes, I have every day. ஆம் தினமும் இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் வீட்டு பாடம் செய்வதை விரும்புகிறீர்களா? நீங்கள் வீட்டு பாடம் செய்வதை விரும்புகிறீர்களா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, Do you enjoy doing homework? Do you enjoy doing homework? நீங்கள் வீட்டு பாடம் செய்வதை விரும்புகிறீர்களா? நெக்ஸ்ட் ஒன், சில நேரங்களில், ஆனால் அது கடினம். எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு பிடிக்கும். சில டைமில் ரொம்ப என்ஜாய் பண்ணி சில குழந்தைங்க பண்ணுவாங்க. சில டைமில் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, Sometimes but it's hard. Sometimes but it's hard. சில நேரங்களில், ஆனால் அது கடினம். நெக்ஸ்ட் ஒன், வகுப்புக்கு பின் நீங்கள் என்ன செய்வீர்கள்? வகுப்புக்கு பின் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இது நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, What do you do after class? What do you do after class? வகுப்பு முடிந்த பின் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நெக்ஸ்ட் ஒன், நான் வீட்டிற்கு சென்று ஓய்வெடுக்கிறேன். நான் வீட்டிற்கு சென்று ஓய்வெடுக்கிறேன். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, I go home and relax. I go home and relax. நான் வீட்டிற்கு சென்று ஓய்வெடுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், தினமும் டிவி பார்க்கிறீர்களா? தினமும் டிவி பார்க்கிறீர்களா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, Do you watch TV every day? Do you watch TV every day? நெக்ஸ்ட் ஒன், ஆம் நான் மாலையில் பார்க்கிறேன். ஆம் நான் மாலையில் பார்க்கிறேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, Yes, I watch in the evening. Yes, I watch in the evening. ஆம் நான் மாலையில் பார்க்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், அவரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அவரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இது நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, What do you think about him? What do you think about him? அவரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நெக்ஸ்ட் ஒன், அவர் மிகவும் திறமையானவர். அவர் மிகவும் திறமையானவர். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, He is very talented. He is very talented. அவர் மிகவும் திறமையானவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்டென்ஸ் எல்லாமே நம்ம மற்றவங்க கூட டெய்லியுமே பேசக்கூடியதான சென்டென்ஸ். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.